Taste the Daily. Taste the Daily. ஆண் நண்பரோடு வந்த இளம் பெண்ணை கத்தி முனையில் இரையாக்கிக் கொண்ட கொடூர மனம் படைத்த காம பிசாசுகள்தான் இவர்கள். கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் சையத் பாஷா என்ற மலைக்குன்று அமைந்திருக்கிறது. உச்சியில் தர்கா அமைந்திருக்கும் இந்த சுற்றுலா தலத்திற்கு பலரும் வந்து செல்வது வழக்கம். 2 நாட்களுக்கு முன்பாக இந்த மலைக்கு ஆண் நண்பரோடு வந்த இளம்பெண் ஒருவர் அழுது கொண்டே சென்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திடுக்கிட வைக்கும் பாலியல் கொடூர குற்றங்கள் அரங்கேறி இருந்ததால் இந்த தகவலை தீவிரமாக எடுத்துக்கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆண் நண்பரோடு வந்த இளம்பெண் கத்தி முனையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயது இளம்பெண் ஒருவர் தனது ஆண் நண்பரோடு மலை உச்சியில் அமைந்திருக்கும் தர்காவில் வழிபாடு நடத்திவிட்டு வெயில் காரணமாக அங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது முழு மது போதையில் வந்த மர்ம நபர்கள் 4 பேர் கத்தியை காட்டி இளம்பெண்ணையும் ஆண் நண்பரையும் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. நிதானமில்லாத போதை கண்ணை மறைக்க கத்தி முனையில் மிரட்டி பணிய வைத்து இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. 4 மர்ம நபர்கள் இருந்த நிலையில் 2 பேர் கத்தி முனையில் மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க மற்ற 2 பேர் மனசாட்சியே இல்லாமல் வீடியோ எடுத்ததாக சொல்லப்படுகிறது. வன்கொடுமைக்கு ஆளாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த இளம்பெண் அணிந்திருந்த தோடு, செயின் ஆகியவற்றை பறித்ததோடு 10,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆண் நண்பரோடு சென்ற காரணத்திற்காக தனக்கு நேர்ந்த கொடூரத்தை போலீசார் கவனத்திற்கு எடுத்து செல்லாமல் திருப்பத்தூருக்கு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி டவுன் சையத் பாஷா மலையில் 18ஆம் தேதி வந்துட்டு திருப்பத்தூர்லேருந்து பர்சன்ஸ் மேலே உள்ள தர்காக்காக வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு அவங்கள தாக்கிட்டு அவங்ககிட்ட அணிஞ்சிருந்த நகையும் பறிச்சுட்டு 2 பேர் வந்துட்டு அந்த லேடிகிட்ட செக்ஸுவலாக மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் நேற்று கிருஷ்ணகிரி டவுன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது பேரில் எஃப்ஐஆர் போட்டு அந்த அக்யூஸ் 4 பேர் யாருன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நைட்டே 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 அக்யூஸ்ட் இன்றைக்கி காலையில் பிடிக்கிறப்ப தப்பிச்சு இப்போ முயற்சி செய்கிறப்ப ஒரு ப்ரிகாஷனரி ஃபயரை அசால்ட் பண்ணிவிட்டு ஒரு போலீஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிருக்கு. இதனையடுத்து துரிதமாக செயல்பட்ட போலீசார் திருப்பத்தூருக்கே நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சம்பவத்தன்று சையத் பாஷா மலையில் பதிவான செல்போன் சிக்னல்களை தோண்ட ஆரம்பித்தது காவல்துறை. அதில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சுரேஷ், நாராயணன், அபிஷேக், கலையரசன் ஆகிய 4 பேரும் சிக்கினர். சுரேஷ் மீது ஏற்கனவே அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் போலீசார் தேடிச் சென்றபோது வீடியோ எடுத்த அபிஷேக், கலையரசன் ஆகிய 2 சிக்கினர். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சுரேஷ், நாராயணன் ஆகிய 2 தலைமறைவாகிவிட்டனர். இருப்பினும் 2 செல்போன் சிக்னல்களையும் வைத்து தொடர்ந்து போலீசார் ஆய்வு செய்து வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை செல்போன் சிக்னல் பொன்மலைக்குட்டை பெருமாள் கோவில் பின்புறத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் காட்டியிருக்கிறது. இதனையடுத்து கிருஷ்ணகிரி நகர் காவல் ஆய்வாளர் வெங்கடேஷ் பிரபு தலைமையிலான போலீசார் பாலியல் குற்றவாளிகளை பிடிக்க சென்றனர். அப்போது தப்பி ஓட முயன்ற சுரேஷ் கையில் இருந்த கத்தியை வைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. கத்தியை வைத்து பாலியல் குற்றவாளி நடத்திய தாக்குதலில் முதல்நிலை காவலர் விஜயகுமாருக்கும் தலைமை காவலர் குமாருக்கும் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தற்காப்புக்காக முதலில் வானத்தை நோக்கி சுட்டு போலீசார் கொடுத்த வார்னிங்கையும் மீறி சுரேஷ் தப்பி ஓட முயற்சிக்கவே அவன் காலுக்கு குறிவைத்து கைது செய்து சுரேஷ் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதும் மற்றொரு குற்றவாளியான நாராயணன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேகமாக தப்பி ஓடியிருக்கிறார். அப்போது கால் தவறி கீழே விழுந்து அவனுக்கும் காலில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இருவரையும் பிடித்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Taste the Daily.